வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அன்பானவள் பாகம் 3. வாங்க கதைக்குள்ள போவோம். எதிர்பாராமல் மித்ரா கால் தவற சட்டென பற்றுக்கோளாக அவனை பிடித்து கொள்ள போக அவனும் அவள் விழப்போவதை உணர்ந்து பிடித்து கொண்டான். ஆனால் அவனும் அதில் நிலை தடுமாறி இருவருமாய் நீரினுள் விழுந்தனர். விழுந்த வேகத்தில் இருவர் இதழ்களும் முட்டி மோதி கொண்டது. நடந்த நிகழ்வில் இருவரும் இருநொடி அசைவில்லாது நின்று சட்டென தண்ணீரில் கால்களை எம்பி மேலே எழுந்தனர். இப்போதும் அவனின் கைகள் அவள் விழும்போது பிடித்த அவள் இடையை விடவில்லை. முழுதாய் நனைந்த இருவர் முகமும் மிக அருகில் ஒன்றை ஒன்று பார்த்து நிற்க தாறுமாறாய் வந்து கொண்டிருந்த இருவர் மூச்சும் ஒன்றுடன் ஒன்று கலந்து சுவாசித்தது. சில நொடிகள் நிலை மாறாது அப்படியே நீடிக்க மெதுவாய் இமை உயர்த்தி அவன் கண்களை பார்த்தாள். அந்த கண்களும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தது. அந்த பழுப்பு நிற கண்களில் அந்த நொடி தொலைந்து போனாலோ பார்த்த பார்வையை அவளால் விலக்கிக் கொள்ள முடியவில்லை. பார்வையை விலக்கிக் கொள்ள மட்டுமா முடியவில்லை, அந்த கண்களின் மொழியையும் அறிய முடியவில்லை. எதை தேடுகிறாள் என தெரியாது அவன் கண்களில் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருந்தாள். சில நொடி நீடித்த பார்வை பரிமாற்றம் சட்டென உணர்வுக்கு வந்த மித்ராவால் முடிவுக்கு கொண்டு வரப்பட பார்வையை அவனில் இருந்து விலக்கிக் கொண்டவள் அவன் கரங்களிலிருந்து விலகப் போக அவளை விலக விடாமல் அவள் இடையே இறுக பற்றியவன் அப்படியே அவளை மேலே தூக்கினான். திருப்பி அவனை பார்த்தவள் பின் திரும்பி படிகளை பிடித்துக்கொண்டு மேலேறினாள். அவள் ஏறியதும் அவனும் ஒரே தாவலில் மேலேறி நின்றான். அவள் கூந்தலில் வழியும் நீரை உதறி தள்ளியவள் எதிரில் டிரெஸ்ஸில் இருந்த நீரை பிழிந்து கொண்டிருந்த அவனை நோக்கி, மித்ராளினி, உங்க வீட்டுக்கு வந்த பே பண்ணாத கெஸ்ட், உங்க கம்பெனில நாளைக்கு ஜாயின் பண்ண போறேன் என்றாள். சிறு புன்னகை சிந்தியவன், நான் சர்வேஸ்வர், இந்த வீட்டு பையன் என்றான், தலைமுடிகளை சிலிப்பி விட்டவாறு. என்னால கெஸ் பண்ண முடிஞ்சுது. நீங்க தான் என்னை யாருன்னு கேட்டீங்க, நான் கேட்கல. அவள் பதிலில் உன்னை பற்றி எனக்கு தேவையில்லை என்ற பாவம் அது அவனுக்கு புரிந்தது. கூர்வெளிகள் கொண்டு அவளை பார்த்தவன், நீ கூட மரியாதையை கைவிட்ட, கடைசியா டேன்னு வந்ததே என்க. இப்போது அசராமல் அவனை பார்த்தவள், சில சமயம் எதில் இருக்கிறவங்க பேச்சு அப்படியே நமக்கும் ஒட்டிக்கும், அதான் என்றாள் குரலில் நக்கலை தேக்கி. அவளை நெருங்கியவன் தன் முடியில் இருந்த நீரை அவளை நோக்கி சிலிப்பி விட்டவன், சரிடி பாட்டிமா என்றவன் அங்கிருந்து நகர அவன் செயலில் கோபமானவள் அவளை தாண்டி சென்றவன் டீசர்ட்டை பற்றி இழுத்து நிறுத்தியிருந்தாள். அவளையும் அவன் ட்ரெஸ்ஸையும் பிடித்திருந்த அவள் கைகளையும் ஒரு பார்வை பார்த்தவன் அவளை நோக்கி ஒற்றை புருவம் ஏற்றி இறக்கினான். அசராமல் அவன் பார்வையை எதிர்கொண்டவள் அவன் விழிகளை ஊடுருவி பார்த்த வண்ணம், என்கிட்ட என்ன கொடுக்குறீங்களோ அது 2 மடங்கா திருப்பி கிடைக்கும், என்ன புரிஞ்சுதாடா என வினவியவள் இழுத்து பிடித்திருந்த அவன் சட்டையை விட அவள் விட்ட வேகத்தில் ஓரடி பின்னால் தடுமாறி நின்றான். அவன் சட்டையை விட்டவள் அவன் தடுமாற்றத்தை கவனிக்காது அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். நகரும் அவளை சிறு புன்னகையுடன் பார்த்திருந்தவன் 2 அடி எடுத்து வைத்தவளை நோக்கி, தண்ணிக்கடியில கொடுத்ததும் 2 மடங்கா திருப்பி கிடைக்குமா என வினவ கோபமாய் அவனை நோக்கி திரும்பியவள் இம்முறை சட்டையை பற்றியெல்லாம் இழுக்கவில்லை. ஒரே தள்ளலில் அவனை மீண்டும் நீரினுள் தள்ளிவிட்டிருந்தாள். நீரினுள் சென்றவன் மீண்டும் வெளியில் வந்தானா, என்ன செய்கிறான் என திரும்பியும் பாராது அங்கிருந்து நகர்ந்திருந்தாள் மித்ரா. தண்ணீரில் இருந்து வெளிவந்தவன் செல்லும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். திரும்பி பார்ப்பாள் என எதிர்பார்த்தானோ, ஆனால் அவள் பார்க்கவில்லை. யார் அவனிடம் கூறுவது இவள் எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் என்று? திரும்பி தண்ணீரை பார்த்தான். அதன் ஆழத்தில் கிடந்தது அவள் ஐபோன். மீண்டும் தண்ணீரில் குதித்து அதனை எடுத்துக்கொண்டு மேலேறினான். இன்னொன்றும் அவனை மித்ராவை குறித்து வியக்க வைத்தது. அது அந்த மென்மையான கைகளின் வலிமைதான். 6 அடி ஆண்மகன் அவனை தள்ளியதிலிருந்தே தெரிகிறதே. இவன் சர்வேஸ்வர், வேதாச்சலம் சாந்தாவின் மூத்த மகன், 30 வயது இளைஞன், மூத்த பிள்ளையாய் அதிக பொறுப்புகள் கொண்டவன், இதுவரை அதை உணர்ந்து வாழ்பவன். படிப்பை முடித்ததுமே தந்தையின் தொழிலில் நுழைந்து விட்டான். அவர்களின் பரம்பரை தொழில் துணி மற்றும் நகை. இன்று பல்வேறு மாநிலங்களில் இவர்கள் துணிக்கடையும் நகைக்கடையும் கிளை விட்டிருக்கிறது என்றால் அதன் முக்கிய காரணம் சர்வாதான். அதையும் தாண்டி எக்ஸ்போர்ட் பிசினஸிலும் தடம் பதித்துள்ளனர். இப்போது நகரின் மத்தியில் புதிதாய் மால் ஒன்றையும் கட்டி வருகிறான். இது முழுக்க முழுக்க சர்வாவின் திட்டம் மட்டுமே. அதுவும் இப்போது நிறைவை எட்டும் நிலையில் உள்ளது. சர்வாவின் உலகம் என்றால் அது அவன் குடும்பம்தான். சர்வா
கலகலப்பானவனா என்றால் கண்டிப்பாக கிடையாது. அவனும் அழுத்தக்காரன்தான். சில விஷயங்களை அவன் வாய்மொழி வரவைப்பது கடினத்திலும் கடினம். அதைப்போல் அவனிடம் கிடைக்கும் மன்னிப்பும் அரிது. இப்போது மித்ராவிடம் வம்பிழுத்த சர்வா அவனுக்கே முற்றிலும் புதிது. அதிலும் அவள் அலட்சிய பேச்சும் குரலில் தெரிக்கும் திமிரும் அவனுக்கு கோபத்தை விளைவிப்பதற்கு பதில் சுவாரஸ்யத்தைத்தான் கொடுத்தது. ஏதோ ஒன்று அவனை அவளிடம் பேச சொல்லி தூண்டியது என்றே சொல்லலாம். அந்த ஏதோ ஒன்று மித்ராவின் பார்வைதான். சிறு பயம் கூட இல்லாத எதிரில் இருப்பவரின் மனதை ஊடுருவி பார்க்கும் பார்வை. அதுதான் அவனை அத்தனை பேச வைத்தது. அதிலும் அவனை குறித்த அவளின் அலட்சிய பாவம், அதுவும் அவனை தூண்டியது என்றே சொல்லலாம். மித்ராவை பற்றி சர்வாக்கும் சொல்லப்பட்டது. அவனும் அன்று சிறு தலையசைப்புடன் கேட்டுக்கொண்டான். ஆனால் மித்ராவை பார்த்தபின் கேட்ட விஷயங்கள் பொய்யோ என அவனை சந்தேகம் கொள்ள வைத்தது. இன்று இந்த சிறிது நேர சந்திப்பிலேயே மித்ராவை பற்றி சர்வாவால் கணிக்க முடிந்தது. அவள் பற்றி அவன் குடும்பத்திற்கு கூறப்பட்ட செய்தியில் அத்தனையும் உண்மையில்லை என்றும் அவன் மனம் கூறிக்கொண்டிருந்தது. இன்னொன்றும் அவனுக்கு புரியவில்லை. அது அவன் குறித்த சந்தேகம். அவள் பேசினாள் என்று இவனும் அனைத்தும் மறந்து அவளிடம் விடலை பையன் என வாதாடினான். உடனுக்குடன் வாய் சண்டையிட்டது சரிதான். ஆனால் 2 மடங்காக அவள் திருப்பித் தருவேன் என்றவுடன் தன்னையும் மறந்து அவன் இதழ் தீண்டிய அவள் இதழின் மென்மை நினைவு வர பட்டென கேட்டுவிட்டான். கேட்ட பின்தான் கேட்ட கேள்வி மூளையை அடைந்தது. என்ன இருந்தாலும் கேட்ட கேள்வி தவறு என மூளை அடித்து கொண்டது. மன்னிப்பு கேட்க வேண்டும் என நினைத்து கொண்டான். கூடவே சாரி கேட்டா ரொம்ப பண்ணுவாளே என அவள் குறித்து அவன் மனம் அழுத்து கொள்ளவும் தவறவில்லை. அவளை பற்றி வியக்க பலவை இருந்தாலும் அவள் பின்னணி பற்றி பல பொய்கள் இருப்பதாய் நம்பினான். அதை கண்டறிய வேண்டும் எனவும் முடிவு கொண்டான். மித்ராவோ அவன் கேட்டதை நினைத்தே அவனை திட்டிக் கொண்டிருந்தாள். அவள் வளர்ந்த சூழலில் இது எல்லாம் அவளுக்கு புதிது இல்லைதான். அங்கு அவளிடம் முத்தம் என்று வந்து நின்றவர்கள் பலர் உண்டு. ஆனால் இதுவரை யாரிடமும் எந்த ஒரு எண்ணமும் தோன்றாததால் மறுத்து சொல்லிவிடுவாள். அதிலும் சாரதாவின் கட்டுக்கோப்புகள் அதிகம். அதை அவள் மீறியதும் இல்லை, மீற நினைத்ததும் இல்லை. ஆனால் இதுவரை அவளிடம் பல பேர் காதல் சொல்லியும் ஏனோ அந்த உணர்வு மட்டும் அவள் மனதில் தோன்றியதே இல்லை. கேட்டவர்களுக்கெல்லாம் தயக்கமே இன்றி பிடிக்கவில்லை என்று சொல்லிவிடுவாள். சில சமயங்களில் அவளுக்கே சந்தேகம் வந்துவிடும், தனக்கு ஏன் யாரையும் பிடிக்கவில்லை என்று. வந்த வேகத்திலேயே அதுவும் அழிந்துவிடும். அவள் மனதுக்குள் பெண்ணின் அனைத்து ஆசைகளும் உண்டு. ஆனால் அந்த உணர்வுகளை தூண்டும் ஆண்மகனை அவள் பார்க்கவில்லை. எந்த ஆணும் இதுவரை அவளை ஈர்க்கவில்லை என்பதே உண்மை. இப்போது சர்வா கேட்டபோது கோபம் வந்தது என்றால் உண்மைதான். அது உரிமை இல்லாதவளிடம் எதற்கு இந்த வம்பு பேச்சு என்ற கோபம்தான். அதை தாண்டி அவன் கேட்டதற்கு அவன் மீது வெறுப்பு வரவில்லை. சரியாக வந்திருக்க வேண்டும்தான், ஆனால் வரவில்லை. அதை அவளே உணரவும் இல்லை. அடுத்த நாள் பொழுது என்னவோ அட்டகாசமாய் விடிந்தது. நேற்று நடு இரவில் சண்டையிட்ட இருவரும் காலையில் 5 மணிக்கு எழுந்திருந்தனர். மித்ரா எப்போதும் எழுந்து கொள்ளும் 5 மணிக்கு எழுந்தவள் சுவாசத்திற்கு கஷ்டமாயிருக்கவும் உணர்ந்து கொண்டாள். நேற்று நடு இரவில் செய்த தண்ணீர் அபிஷேகம் பரிசளித்தது என. அதற்கு மேல் முடியவில்லை. தலைவலியும் உடன் சேர்ந்து கொள்ள தன்னை சுத்தப்படுத்தி கொண்டவள் மாத்திரையை விழுங்கிவிட்டு மீண்டும் படுத்துக்கொண்டாள். உடல் என்னவோ ஓய்வு வேண்டி கெஞ்சியது. இப்படி சோர்ந்து படுக்கும் ரகமில்லை மித்ரா. காய்ச்சலா? மாத்திரையை விழுங்கிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கும் ஆளவள். ஆனால் இன்று உடல் சோர்வாய் இருந்தது. உறங்க சொல்லி உடலும் மனமும் கெஞ்சியது. ஆக உறங்கியும் போனாள். மீண்டும் மித்ரா எழுந்து கொள்ள மணி 7 கடந்து இருந்தது. அச்சோ, வந்த முதல் நாளே லேட், எல்லோரும் என்ன நினைப்பாங்க என்று எந்த எண்ணமும் இன்றி மெதுவாய் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டவள் வழமை போல ஒரு ஜீன்ஸும் இடைத்தொடும் ஃபார்முலாவான டாப்பும் அணிந்து கொண்டாள். அவள் பழுப்பு நிற கூந்தலை ஒற்றை பேண்டில் அடக்கி கொண்டாள். அவள் லேப்டாப் மற்றும் அவளுக்கு தேவையான இதர பொருட்களை எடுத்துக்கொண்டவள் அப்போதுதான் நினைவு வந்தவளாக அவள் மொபைலை பற்றி நினைத்தாள். அது நேற்றே தண்ணீரில் தரையில் என அடிவாங்கி இறந்திருக்கும் என உணர்ந்து கொண்டவள் அதை பற்றி சிறிதும் கவலையின்றி அவள் பொருட்களை எடுத்துக்கொண்டு அவள் அறைக்கதவை திறந்தாள். அவள் கதவை திறக்கும் அதே நொடி அவள் அறையின் எதிரறை கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தான் சர்வா. சர்வாவும் அன்று காலை தாமதமாய்த்தான் எழுந்தான். எத்தனை தாமதமானாலும் நேரமே எழுந்து கொள்பவனுக்கு நேற்றைய மித்ராவின் முகமே அவன் தூக்கத்தை கெடுத்தது. அதிலும் அவள் பார்வை கண்ணை மூடினாலே அவள் முகம் வந்து நிற்க இது என்னடா என திணறித்தான் போனான்.
அதன்பின் ஒரு தூக்க மாத்திரையை விழுங்கிவிட்டு உறங்க காலையில் எழும்போதே நேரமாகி விட்டிருந்தது. அதன்பின் அவசரமாய் குளித்து தயாராகி வெளியில் வர இரவு உறக்கத்தை கொள்ளை கொண்டவளே எதிரில் நின்றாள். இருவருமே ஒருவரை ஒருவர் அந்த நேரத்தில் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்கள் பார்வையை சொன்னது. அதுவும் சில நொடிதான். அதற்குள் தன்னை மீட்டு கொண்ட இருவரும் தீட்சண்யமான பார்வையை வீசிக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்தனர். இருவரும் ஒன்றாகவே கீழிறங்கி வர இவர்களுக்காகவே காத்திருந்த சாந்தா இருவரையும் நோக்கி ஒரு புன்னகை சிந்தினார். என்னடா, நல்ல தூக்கமா? சரி வாங்க சாப்பிடலாம். சர்வா, நீயும் வா என்றவர் தொடர்ந்து, ஏன் ராஜா இன்னைக்கு லேட்? அப்பா கூட கேட்டாரு. நான் தான் நீங்க நேத்து நைட் லேட்டா வந்தீங்க, அதான் தூங்குறீங்கன்னு சொன்னேன். என்னாச்சு ராஜா? இப்போது நின்று அவன் முகம் தடவி கவலையாக வினாவினார். எத்தனை தாமதமாக வந்தாலும் நேரமாக எழுந்துவிடும் மகன் இன்று முதல் முறை தாமதமாக வந்தால், அதுவும் அனைவரும் சென்ற பின் வருவது என்றால் அதுவே அவர் குரலில் கவலையை அள்ளி தெளித்திருந்தது. அவர் கவலையை அறிந்து கொண்டவன் அவன் கன்னம் பிடித்த அவர் கையை அவன் கன்னத்தோடு இறுக்கி கொண்டவன், தெரியலம்மா, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே தூங்கிட்டேன். அது சரி, வீட்டில் யாரையும் காணல, எங்க எல்லோரும் என்றான். இப்போது சிறு புன்னகையை சிந்தியவர், தூக்கம் வந்தா தூங்கறதுல என்ன இருக்கு ராஜா? எல்லோரும் கிளம்பிட்டாங்க. டைம் என்னாச்சு பார்த்தியா? 8:30 ஆயிடுச்சு. அதான் நீயும் வரும்போது அப்படியே மித்ராவையும் கூட்டிட்டு வர சொன்னார் அப்பா என்றவர் அப்போதுதான் நினைவு வந்தவராக தன் தலையில் மெதுவாய் தட்டி கொண்டவர் அவர்களை மௌனமாக பார்த்திருந்த மித்ராவை காண்பித்து, நான் சொன்னேன்ல, நம்ம விஸ்வா அண்ணா சொல்லியிருக்காருன்னு, அந்த பொண்ணு தான், பெயர் மித்ரா, இன்னைக்கு நம்ம கம்பெனியில தான் ஜாயின் பண்ண போறா. அப்பா உன்னையே இவளை கூட்டிட்டு வர சொன்னாரு என்றார். அதன்பின் மித்ராவை பார்த்தவர், இவன் என் மூத்த மகன்டா சர்வா, நேத்து நைட் அவன் வர லேட் ஆயிடுச்சு, அதான் உனக்கு அறிமுகப்படுத்த முடியல என்றார். இருவருக்கும் ஒருவரையொருவர் அறிமுகப்படுத்தி வைத்து முன்னாலே இருவரும் வேறு விதமாய் அறிமுகமாகிக் கொண்டாலும் இப்போது சாந்தா முன்பு அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து ஹாய் என்றனர். சரி சரி வாங்க, லேட்டாச்சு, சாப்பிடலாம் என முன்னால் நடக்க இருவரும் எந்த பேச்சுமின்றி அவரை பின்தொடர்ந்தனர். இருவரையும் அமர வைத்து பரிமாறியவர் இருவரின் அசாத்திய அமைதியையும் கண்டு கொண்டுதான் இருந்தார். இருந்தாலும் இதற்கு அவர் பெரிதாய் அலட்டிக்கொள்ளவில்லை. அவருக்குத்தான் நேற்றே மித்ராவை பற்றி தெரிந்துவிட்டதே, தேவையில்லாமல் அவள் வாயிலிருந்து வார்த்தைகளும் வராது. அதேபோல் சாரதா, அவர் கணவர் வேதாச்சலம், அவர்கள் இருவரை தவிர அவள் இந்த வீட்டில் யாருடனும் அவள் அத்தனை ஒட்டுதல் காட்டவில்லை. அதை அவரும் நன்கு உணர்ந்து இருந்தபடியால் அவள் பேசாததை பெரிதாய் எண்ணவில்லை. ஆனால் அவருக்கு யார் சொல்வது? நேற்றே இருவரும் அறிமுகமாகி சண்டையும் போட்டுக்கொண்டார்கள், அதுவும் இருவரின் இயல்பை மீறி என்று சாந்தா மித்ராவை அழைத்து கொண்டு செல்லச் சொல்ல அவனும் மறுக்காமல் தலையாட்டி வைத்தவன் அவளை நோக்கி ஒரு தலையசைப்பை கொடுத்த வண்ணம் முன்னால் நடந்தான். பெரிய மகாராஜா, வாயை திறந்து வான்னு சொல்ல மாட்டாரு என மனதினுள் அவனை திட்டிக் கொண்டே சாந்தாவிடம் சிரித்த முகமாய் விடைபெற்று வெளியில் வந்தாள். அங்கு சர்வா காரில் அவளுக்காக காத்திருக்க அவனை அதிக நேரம் காத்திருக்க வைக்காமல் வந்தவள் எந்த கேள்வியும் இன்றி முன்னால் ஏறிக்கொண்டாள். போகும்போது அவன்தான் ஓட்டுநர் இருக்கையில் இருந்தான். ஆனால் போய் சேரும் போது மித்ரா தான் ஓட்டுநர் இருக்கையில் இருந்தாள். என்ன நடந்தது என நாளை பார்க்கலாம்.